ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இன்னைக்கான வேத தியானம் என்ன தெரியுமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு அதுக்கு நம்ம ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி மனப்பாட வசனம் கற்றுக்கலாமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிக்கலாமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னொரு முறை படிக்கலாமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன, எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்கீங்களா? ஏதாவது வருத்தத்தில் இருக்கீங்களா? எனக்கு இப்படி நடந்துருச்சேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? எனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? ஸ்கூலில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எதுக்கு வருத்தப்படணும்? ஏசப்பா இன்னொரு வசனமும் நம்மளுக்கு சொல்றாரு. சகரியா 2:8 நம்மளுக்கு ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. சகரியா 2:8 ஏசப்பா இவ்விதமாக நமக்கு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு? இப்போது உங்கள் கண் இருக்குது இல்லையா, அந்த கண்ணை உங்கள் விரலில் குத்த முடியுமா? நீங்கள் குத்த போகும்போது என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் கண் மினி என்ன ஆகும்? மூடிடும். அது உங்களை பாதுகாக்கும் இல்லையா? அப்போது இப்படி ஒரு இருக்கும்போது நம்ம ஏசப்பா அவருடைய பிள்ளைகள் நம்மளை யாராச்சும் நம்மளை தொடும்போதோ சாத்தான் நெருங்கும் போதோ என்ன ஆகும்? ஏசப்பா நம்மளை பத்திரமா பாதுகாத்து கொள்வார். அப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்படணும்? நமக்கு சர்வ வல்லமை உள்ள தகப்பன் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம எதுக்காக ஃபீல் பண்ணணும்? ஐயோ, எனக்கு இந்த வியாதி வந்துடுச்சு, ஐயோ எனக்கு இந்த சிக்னஸ் வந்துடுச்சு, என் கிளாஸில் நான் ரொம்ப மக்கு பிள்ளையாக இருக்காங்களே அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? உங்களுக்கு ஜூனா நல்லா தெரியும்ல. ஜூவில் என்னென்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நிறைய அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா? லயன், அப்புறம் எலிஃபண்ட், அப்புறம் வேறு என்ன இருக்கும்? ஒட்டகம், பாம்பு, ஸ்னேக்கு, மயில், முயல், இப்படி அது மட்டுமா இருக்கும்? கரடி, சிங்கம், சிறுத்தை எல்லாமே எதில் இருக்கும்? ஜூவில் இருக்கும். போயிருக்கீங்களா எல்லோரும் ஜூக்கு? ஆமாம் குட்டீஸ், ஜூவில் இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸை பாதுகாப்பாங்க. கவர்மெண்ட்ஸ் பாதுகாப்பாங்க. நீங்கள் எல்லாருமே ஜூ எக்ஸிபிஷன்ஸ்க்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஓகே, நீங்கள் எல்லோரும் போயிருக்கீங்களே. அங்கே என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க? நிறைய அனிமல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அழகாக ஒரு கூண்டில் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போது சிங்கம், புலியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய குழி நோண்டி வச்சுருப்பாங்க. அந்த குழியில் நம்ம எட்டி மட்டும் பார்க்கலாம் அது என்ன பண்ணுதுன்னு. ஆனால் நம்மளால் உள்ளே போனோம்னா நம்ம என்ன பண்ண நமக்கு பெரிய ஆபத்து இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விலங்கும், அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்னேக்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கூண்டு வச்சுருப்பாங்க இல்லையா? லயன்ஸ்க்கு, எலிஃபெண்ட்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன குழி மாதிரி தோண்டி ஒரு பெரிய உயரமாக அதுக்குள்ளே போட்டு வைப்பாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு வாலிப பையன் என்ன பண்ணான்? கரடியை பார்த்துட்டு இருந்தான். கரடி என்ன இருக்கும்? கரடி அது குட்டியோட பாதுகாத்துட்டு இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? அந்த கரடி குட்டி, அதுக்கு குட்டி இருந்துச்சு. நம்மளுக்கு அப்பா அம்மா இருக்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு குட்டி இல்லையா? அதே மாதிரி கரடிக்கும் ஒரு குட்டி இருந்தது. அந்த குழந்தைகளை அது பாதுகாத்துட்டு இருந்தது. அந்த வாலிபன் என்ன பண்ண தெரியுமா? அந்த கரடியை கல்லை போட்டு 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 அந்த கரடி குட்டியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த கரடி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு தெரியுமா? இந்த கரடியெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மதில் சுவர் குட்டீஸ். அதை தாண்டி வர முடியுமா? முடியாது. ஆனால்
ஆனால் அந்த வாலிபன் என்ன தெரியுமா பண்ணா, அந்த கரடி குட்டி மேலே கல்லை தூக்கி தூக்கி போட்டு சீண்டிக்கிட்டே இருந்தான். இது யார் பார்த்தது? கரடி, அவனுடைய தாய் பார்த்துச்சு. எனக்கு வெறும் கோவம் வந்துச்சு. என் பிள்ளையா நீ தொடரன்னு அது வேகமாக அந்த சுவர் மேலே ஏறி வந்து அவனை இழுத்துட்டு வந்து நல்லா சாப்பிட்டு கொன்று போட்டுச்சு. பார்த்தீங்களா? அந்த கரடி குட்டி தன்னுடைய குட்டியை பார்த்ததும், சீன்றியா, என் பிள்ளை சீன்றியா அப்படின்னு ஒரு வெறியில கோபத்தில் அவ்வளோ பெரிய தடுப்பு சுவர் இருந்து கூட அது மேலே ஏறி வந்து என்ன பண்ணுச்சு, அந்த வாலிபனை சாப்பிட்டுச்சு. எப்படி, என் பிள்ளைய நீ டிஸ்டர்ப் பண்ணுறியா அப்படின்னு அது நினச்சது. பார்த்தீங்களா? கரடி குட்டியே இப்படி நினைக்கும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தகப்பன் நம்ம மேலே எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பார். சத்துரு போல வெள்ளம் வந்தாலும் ஆவியானவர்னால உதவியினால நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஜெயம் கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, அவர் நம்மளை பாதுகாப்பார். நீங்கள் படிப்பு விஷயத்தில், நீங்கள் ஏதாவது சின்னதாக ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை விஷயத்தில், ஏதோ ஒரு விஷயத்தில், ஒரு நோயில் உங்களுக்கு உதவி தேவைப்படுது, இல்லை ஒரு சுகம் தேவைப்பட போகுது, இல்லை எனக்கு ஒரு இதில் வந்து ஒரு வெற்றி வேணும்னு நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களை காண்கிற தகப்பன் யார்? ஏசப்பா. அப்புறம் எதுக்கு கவலைப்படணும்? சரியா? இப்போது நீங்கள் கவலைப்படுறதுனால என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. ஏசப்பா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இது இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து என்னால் வெளியில் சொல்ல முடியல, ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் டேடி மம்மி எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்காக பாதுகாக்கக்கூடியவராக தன்னுடைய சொந்த இரத்தத்தினால மீட்கக்கூடியவர் யார்? ஏசப்பா. நீங்கள் அவர் உங்களுக்கு ஒரு பெரிய தகப்பனாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. எல்லாவற்றையும் அவர் மேலே பாரத்தை வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஏசப்பா என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். நல்ல ஆறுதல் தகப்பனாக இருப்பார், பாதுகாவலனாக இருப்பார், தேற்றரவாளனாக இருப்பார் குட்டீஸ். அப்போ எதுக்கு நம்ம கவலைப்படணும்? இல்லையா? இதே மாதிரி ஏசப்பா பட்டணந்தோறும் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்தார் இல்லையா? யோவான் ஸ்நானகன் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நம்ம லாஸ்ட் செக்மெண்ட்லலாம் யோவான் ஸ்நானகனை பார்த்தோம் இல்லையா? அவரை காவலில் வச்சிருக்கும் பொழுது ஏசப்பா அவருடைய கிரிகைகளை குறித்து கேள்விப்பட்டு என்ன பண்ணார்? 2 சீஷரை அனுப்புனார். ஏசப்பா செய்கிற அற்புதங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். அப்போ அந்த சீடர்கள் ஏசப்பா கிட்ட வரும்பொழுது ஏசப்பா புரிஞ்சுக்கிட்டாரு யோவான் ஸ்நானகன் அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு என்ன தெரியுமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்களா? அதில் ஏசப்பா சொல்கிறாரு, வருகிறவர் நீதானா, வேறவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு யோவான் வந்து போய் சீடர்கிட்ட கேட்குறாரு. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் கேட்கிறத காண்றத எத்தனையோ நீங்கள் போய் என்ன பண்ணுங்க? யோவானுக்கு சொல்லுங்க. என்ன சொல்கிறாரு? குருடர்கள் பார்வை அடைகிறாங்க, சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. பாத்தியா குட்டீஸ்? ஏசப்பா குருடர்களை பார்க்க வைக்கிறாரு, சப்பானிகளை நடக்க வைக்கிறாரு, அப்புறம் வந்து குஷ்டரோகிகளை சுத்தமாக்குறாரு. இவ்வளோ அற்புதங்களை செய்கிறாருன்றத அவங்க சீடர்களுக்கு சொல்லி யோவானுக்கு சொல்கிறாங்க. அப்போது ஏசப்பா இப்படி ஒரு அற்புதம் செய்யும் பொழுது ஏசப்பா சொல்கிறாரு, என்னிடத்தில் இடல் அடையாதிருக்கிறவர் எவனோ அவன் பாக்கியவனாக இருப்பான் அப்படின்றாங்க. ஏசப்பா கிட்ட நம்ம இடல் அடையுமா? இல்லை இல்லையா? ஏசப்பா கண்டிப்பாக செய்வார், நம்மளுக்கு அற்புதம் செய்வார்னு நீங்கள் விசுவாசிக்கணும் குட்டீஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லை, ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு? இதோ யோவான் ஸ்நானகன் பற்றி ஏசப்பா இவ்விதமாக சொல்கிறாரு. யோவான் ஸ்நானகன் பற்றி விதமாக சீடர்கள் எல்லாம் சொன்னாங்களே, ஏசப்பா இப்படியெல்லாம் அற்புதம் செய்கிறாரு, அவருடைய கிரிகைகள்லாம் வெளிப்படுறதுன்றத சீடர்கள் எல்லாம் போய் சொன்னாங்க இல்லையா? சொல்லிட்ட பிறகு யோவான் ஸ்நானகனை பற்றி எல்லாருக்கும் ஏசப்பா என்ன சொல்கிறாரு?
அவரை பற்றி இன்ஃபர்மேஷனை சொல்கிறாரு. அவரை வந்து ஸ்ரீகளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒருவர் பிறக்கலை. ஏன்னா இவர் வந்து யோவான் ஸ்நானை பார்க்கிலும் பெரியவள் ஒருவனும் எழும்பதில்லை. பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறவன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொன்னது? யோவான் ஸ்நானகன் சொன்னார் இல்லையா? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, என்னிலும் ஒரு வல்லவர் எனக்கு பின் வருகிறார்னு சொன்னார் இல்லையா யோவான் ஸ்நானகன்? அவர் தான் இசப்பா சாட்சியாக சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் கூட நம்மளை பற்றின சாட்சியை ஏசப்பா சொல்லணும். என் மக எனக்கு பிரியமானவ, என் மக எனக்கு பிரியமானவ, ஜெபிக்கிறதுல, ப்ரேயர் பண்ணுறதில்ல, பைபிள் வாசிக்கிறதுல, சுவிசேஷத்தை சொல்கிறதுல என் மக சிறந்தவன்னு நம்மளை குறித்த சாட்சி ஏசப்பா சொல்லணும் குட்டீஸ். சரியா? நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எதுக்குமே கலங்கக்கூடாது. என்னால் எப்படி சுவிசேஷம் எல்லாம் சொல்ல முடியும் நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? நானே எங்கள் வீட்டில் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, என் படிப்பே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னால் எப்படி ஏசப்பா பற்றி சொல்ல முடியும்னு நம்ம ஒரு நாளும் தயங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய பெரிதான கிருபை குட்டீஸ். ஓகேவா? ஓகே, அது மட்டும் இல்லை, ஏசப்பா சொல்கிறாரு, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவர் சுவிசேஷத்தை சொல்லும்போது மக்களை குணமடையும் பொழுது கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் போங்க அப்படின்னு. ஆனால் இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுறாரு தெரியுமா? குறை சொல்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஒப்பிடுகிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுமா? மத்தேயு 11:16 பார்க்கலாமா? இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக இதை செஞ்சோம் ஏசப்பா, இதை பண்ணோம் அதை பண்ணோம் நம்ம புலம்புறாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு? இந்த சந்ததியை குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஏசப்பா, உங்களுக்காக நான் காணிக்க கொடுத்தேன், உங்களுக்காக நான் ஊழியம் பண்ணேன், உங்களுக்காக நான் வந்து இங்கெல்லாம் போனேன். நீங்கள் சொல்கிறது நான் இதெல்லாம் நான் பண்ணேன் அதெல்லாம் பண்ணேன், நமக்குள்ள ஒரு சின்ன பெருமை கூட வரக்கூடாது குட்டீஸ். ஓகேவா? நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? எப்பவுமே மனத்தாழ்மையுடன் அவரிடத்துல, ஏசப்பா உங்கள் கிருபையினால் நாங்கள் இதை செஞ்சோம், உங்கள் கிருபையினால் நான் இதை பண்ணேன், உமக்கு ஸ்தோத்திரம், எப்பொழுதுமே அவரை துதிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் குட்டீஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லை, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுகிறேன்னு சொன்னார்? குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பிடுகிறேன்னு சொல்லிக்கிறாரு. அப்போது உன்னை காக்கிறவர், உன்னை பாதுகாக்கிற ஒரு இருக்கிறாரு, உன் கவலைகளை போக்க ஒருத்தர் இருக்கிறாரு, உன் பாரத்தை ஏற்றுக்கொள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்க வந்த ஒரு மீட்பர் இருக்கிறாரு. அப்போ நம்ம எதுக்கு கவலைப்படணும்? எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. அவருடைய உபதேசத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது மட்டும் இல்லை குட்டீஸ், அதன்படி நம்ம கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறானோ நம்ம சொல்லியிருக்கிறாரு. அப்போது உங்கள் கண்ணை உங்களால் குத்திக்க முடியுமா? இமை வந்து மூடுது இல்லையா? பாதுகாக்கிறார் இல்லையா? ஏசப்பா உங்களை பாதுகாப்பார். நீங்கள் ஸ்கூல் போகையிலும் வருகையிலும் பாதுகாப்பாக இருப்பார். உங்கள் படிப்பில் ஜெயத்தை தருவார். உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் போக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணும். என்ன தெரியுமா பண்ணும்? முட்டி போட்டு, ஏசப்பா நீங்கள் தானே சொன்னீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களே. அப்பா, என் பாரத்தை எல்லாம் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் சின்ன பிள்ளைங்க கேட்டால் ஏசப்பா கட்டாயம் செய்வார் குட்டீஸ். ஓகேவா? அவர் என்றைக்குமே வந்து என்ன பண்ண மாட்டார்? ஒதுக்க மாட்டார். எல்லாரையும் அவர் நேசிக்கிற தகப்பன். நீங்கள் கூட என்ன பண்ணலாம்? ப்ரேயர் பண்ணலாம். எங்கள் வீட்டில் எங்கள் டாடி மம்மியை ப்ளஸ் பண்ணுங்க டாடி, எங்கள் டாடி மம்மிக்கு நல்ல தேவ பலனை தாங்க, எங்களுக்கு வேத அறிவு ஞானத்தை தாங்க, நிறைய காரியங்களில்
நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஏசப்பா. எங்களுக்கு நல்ல பலனை தாங்க. எங்களுக்கு இந்த காரியத்தில் நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார்? கட்டாயம் உங்களுக்கு செய்வார் குட்டீஸ். ஓகேவா? நீங்கள் நினைக்கலாம், சரியா, நான் இந்த காரியத்தில் நான் இவ்வளோ லேகிங் ஆகிறேன், என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள எனக்கு பிரச்சனை இருக்குது, என்னால் எப்படி மீண்டு வர முடியும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் ஏன் உங்களுக்குள்ளேயே பாரம் வச்சுக்கிறீங்க? இங்கே ஏசப்பா கிட்ட, ஏசப்பா இந்த பாரத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா நிச்சயமாக அற்புதம் செய்வார் குட்டீஸ். ஓகேவா? நீங்கள் செய்வீங்களா? ஓகே. இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சின்ன ப்ரேயர் நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கலாமா? எல்லா நெஞ்சு மேலே கை வச்சுக்கிறீங்களா? ப்ரேயர் பண்ணலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். ஏசப்பா, இந்த வசனத்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு வாக்கு கொடுத்தீங்களப்பா. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறு குழந்தைகளை, பிள்ளைகளை நீங்கள் தொடுங்கப்பா. அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. அவங்க பாரத்தை அப்பா இலகுவாய் மாற்ற உங்களால் கூடாத காரியம் ஒன்று இல்லை ராஜா. தகப்பனே, எங்களை காண்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் அடுத்த அதிகாரத்தை பற்றி நம்ம தியானிக்கலாம். ஓகே, பிரைஸ் தி லார்ட். பை பாய்.